ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க போற கண்டென்ட் யாரை பத்தினா வடிவேலு ஆர்த்தியை பத்தி தாங்க. அந்த மாதிரி இருந்தாதான் வடிவேலு பட வாய்ப்பு கொடுப்பாரு. வடிவேலு ஒரு பாம்பு மாதிரி மனிதர். நடிகை ஆர்த்தி சொன்ன ஷாக்கிங் தகவல். தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகையா இருக்கிறவர் தான் வைகை புயல் வடிவேலு. இவர் ஒரு காலகட்டத்துல காமெடியில கொடிகட்டி பறந்தாருன்றே சொல்லலாம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வடிவேலு நடிச்ச படம் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தின் மூலமா என்ட்ரி கொடுத்தாரு. ஆனா அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை தரல, பெரிய தோல்வியை தான் தந்துச்சு. இதன் காரணமாக தற்பொழுது வடிவேலு சில படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்லையும் மற்றும் காமெடி ரோல்களையும் நடிச்சுக்கிட்டு வராரு. இந்த நிலையில வடிவேலு தன்னுடன் நடிக்கும் சக நடிகர்களோடு எப்படி நடந்து கொள்வாரு அப்படிங்கிற விஷயத்தை பிரபல நடிகை ஆர்த்தி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. வடிவேலு குறித்து ஆர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. வடிவேலுவோட நான் ஒரு படத்துல நடிச்சேன். அப்போ அவர் என்ன கூப்பிட்டு, அம்மா செம்மையா நடிக்கிறமா, சூப்பரா நடிக்கிறேன்னு என்ன பாராட்டினாரு. ஆனா அந்த படத்துல அந்த காட்சி வரவே இல்ல. தன்னை விட யாராவது சூப்பரா நடிச்சிட்டா அவர்களை தன்னோட வச்சுக்க மாட்டாரு, கழட்டி விட்டுருவாரு வடிவேலு அப்படின்னு ஆர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. வடிவேலு தன்னுடன் இருப்பவர்களுக்கு தான் வாய்ப்பை கொடுப்பாரு. அவரை விட்டுட்டு தனியா ஒரு படத்துல போய் நடிச்சிட்டு திரும்பி வந்தாங்கன்னா வாய்ப்பை தரமாட்டாரு அப்படிங்கிற விஷயத்த ஆர்த்தி ஷேர் பண்ணிருக்காங்க. 24ஆம் புலிகேசி படத்திற்காக கோவை சரளாவையும் என்னையும் இயக்குனர் சிம்புதேவன் கமிட் செஞ்சிருந்தாரு. ஆனா வடிவேலு அவங்க எல்லாம் பார்த்த மூஞ்சிங்க, அவங்க இந்த படத்துக்கு வேணாம், வேற யாராவது புதுமுக நடிகர்களை போடலான்னு சொல்லியிருக்கிறாரு. கடைசியில அந்த படம் டேக் ஆஃப் ஆகவே இல்ல. வடிவேலு ஒரு பாம்பு மாதிரி, அவருடைய குணம் இப்படித்தான் என்று ஆர்த்தி ஓப்பனா பேசியிருக்கிறாங்க. வடிவேலு தன்னோட நடிக்கிற நடிகர்களை தனக்கு கீழேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இது ரொம்ப தவறான செயல்னு சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் கமாண்ட வடிவேலுவை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. சோ நீங்க வடிவேலுடைய இந்த செயலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போகாம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்தி வச்சுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும்.